ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் கடைசி வரைக்கும் உங்க கூட தானே நான் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை நீ வேணா வெறுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா நாங்க அவளை இன்னும் நேசிக்கிறோம்டா. ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு உங்க பையனை விட மருமக தான் முக்கியம்னு சொல்றீங்களா? பையனோட சேர்த்து மருமகளும் முக்கியம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நான் யார ஒருத்தையும் வெறுத்துக்கிட்டு இருக்கனோ நீங்க அவ மேலேயே பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாம். உங்க பையனுடைய வார்த்தைகளையும் உணர்வுகளையும் மதிக்கலன்றப்போ உங்க மருமக உயிரோட இருந்தா போய் அவ கூட இருந்துக்கோங்க. பாய். மித்ரா, மித்ரா நில்லுடா மித்ரா. என்ன ஆண்டி இதெல்லாம்? நீங்க மித்ராவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லனா மித்ரா வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறீங்களான்னு புரியல. மித்ராக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த ஞாபகப்படுத்துறீங்க. மித்ரா எதிரியா பாக்குற ஒருத்தைய நீங்க நல்லவன் சொல்றீங்க. ஆக்சுவலா மித்ரா மன நிம்மதியோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கொஞ்ச நேரம் அவர் சந்தோஷமா இருந்தாருன்னா அத உங்களால பார்க்க முடியலையா? அப்படின்னா லக்ஷ்மி தான் மித்ரா சாருடைய மனைவியா? லக்ஷ்மி நந்தன் குடும்பத்துடைய மருமகளா? இவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் இருக்கும்போது லக்ஷ்மி எதுக்காக இந்த குடும்பத்துக்கு திரும்ப வரல? அனாதான் நினைச்சு லக்கிய மித்ரா சார் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. லக்கி அவருடைய சொந்த பொண்ணுங்கிற விஷயம் அவருக்கே தெரியல போல இருக்கு. ஆண்டவா, எதுக்காக இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்க? ஆண்டி, பாஸ்கர் பார்வையில ஏதோ வித்தியாசம் தெரியல. ஆமா மனிஷா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு, ஆனா அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து அவர் நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆமா மனிஷா. அப்படின்னா ஒருவேளை லக்ஷ்மி பாஸ்கருக்கு தெரிஞ்சவளா இருப்பாளா? எஸ்டேட்ல தங்கச்சின்ற பேர்ல பாஸ்கரோட ஃபேமிலி கூட இருந்தது அந்த லக்ஷ்மி தானா? மனிஷா, நீ ரொம்ப டூ மச்சா யோசிச்சுட்டு இருக்க. அது 2 மச்சோ இல்ல 3 மச்சோ, இப்பவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க. லக்ஷ்மியுடைய நடவடிக்கை என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. அவ நம்ம கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கா. திடீர்னு பார்த்தா நம்மளை விட்டு ஒதுங்கி போறா. சில விஷயத்துல என்ன ரொம்ப நம்புற மாதிரி காட்டுவா, அடுத்த நிமிஷமே என்ன அவாய்ட் பண்ணுவா. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பந்தத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. ஆக்சுவலி லக்ஷ்மியுடைய மனசுல என் மேல எந்த விதமான அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு இப்ப வரைக்கும் சரியா தெரியலம்மா. இங்க பாருப்பா, நட்பா இருந்தாலும் காதலா இருந்தாலும் எந்த பந்தமா இருந்தாலும் சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அந்த பந்தத்துல உண்மையும் நம்பிக்கையும் கண்டிப்பா இருக்கணும். நமக்கு அதுல நம்பிக்கை போச்சுன்னா அந்த பந்தத்துக்குன்னு பேர் இருக்காது. திரும்ப அவங்களோட புதுசா ஒரு உறவையே நாம ஆரம்பிக்க முடியவே முடியாதுப்பா. நீங்க சொல்றது உண்மைதாமா. அதனால தான் இன்னைக்கு லக்ஷ்மி என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு, அவ மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளும் ஜாடையா கேட்டா அவ என்ன நினைப்பாளோன்னு நினைச்சேன். நேரடியா கேட்டா தப்பா எடுத்துக்குவாளோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அர்ஜுன். ஆனா நீ சொன்ன மாதிரி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. அர்ஜுன், ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ விவேக். ஹலோ அண்ணி, நானும் அண்ணனும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அண்ணன் வீட்டில் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு கண்ட்ரோலே இல்லாமல் இங்கே குடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். அண்ணன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்த நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் ரொம்ப கவலைப்படுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அண்ணி. கொஞ்சம் நீங்கள் இங்கே வந்துட்டு போறீங்களா? நானா?
ஆமா அண்ணி, நீங்க வந்தா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி விவேக், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். ஓகே அண்ணி. இங்க பாருங்க அர்ஜுன், நம்ம அப்புறமா பேசலாமா? நான் அர்ஜென்ட்டா வெளியே போயாகணும். தப்பா எடுத்துக்காதீங்க. பாத்தீங்களாம்மா, இப்ப பேச வேண்டியது எவ்வளவு முக்கியமானதுன்னு லக்ஷ்மிக்கு தெரியும். நாம என்ன பேச நினைக்கிறோம்னு கூட லக்ஷ்மிக்கு தெரியும். அதனால தான் இப்ப கூட வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. என்னம்மா இதெல்லாம்? நீ எப்பவும் லக்ஷ்மியை தப்பா புரிஞ்சுக்காதப்பா. நாம இருக்கிற நிலைமைய, நம்ம மனசுல இருக்கிற குழப்பத்தை லக்ஷ்மி சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவளுடைய பழைய வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கா. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பவாவது சொல்லணும்னு நினைச்சாளே, அதை நினைச்சு நாம சந்தோஷம்தான்ப்பா படணும். கடந்த காலத்தை பத்தி தான் அவ சொல்றேன்னு சொன்னாலே, அதை கேட்டதுக்கு அப்புறம் நாம நல்லா யோசிப்போம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுப்போம். சரியா? லக்ஷ்மி இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்க போயிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் பெருசா கண்டுக்காம விட்டுட்டு இருந்தேன். இப்பையிலிருந்து நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மியை ஃபாலோ பண்ணாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். லக்ஷ்மியும் அப்படிதான். நல்லவன்னு நீங்க எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. பார்க்க அப்பாவியா தெரியறா. இவ ரொம்ப நல்லவன்னு புகழ்ந்து தள்ளினீங்க. ஆனா அந்த அப்பாவித்தனத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அமானுஷம் இருக்குன்னு பார்த்தேல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. முதல்ல எது கரெக்ட் எது தப்புன்னு கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அவளை பத்தி இன்னும் பெருமையா பேசி நான் தான் ஏதோ தப்பு செஞ்சன்ற மாதிரி பேசாத. நம்ம குடும்ப பாரத்தை எல்லாம் அவ தான் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பெருசா பில்டப் கொடுத்து கடைசியில நம்ம குடும்பத்தை கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுட்டு போயிருக்கா. அதனாலதான் அவளை என்னால மன்னிக்க முடியல. ஐயோ அது இல்லைன்னு. டேய் போதும்டா. அவளை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணனுக்கு அண்ணி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா அந்த பாசத்தை அண்ணி மேல இருக்கிற வெறுப்பு மறைக்குது. அண்ணியோட நல்ல மனசை பத்தியும் அண்ணி செஞ்ச தியாகத்தை பத்தியும் அண்ணன் எப்ப தெரிஞ்சுக்க போறானே தெரியல.